ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ட் அப் ட்ரீம்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸ் மாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். முன்னாடிலாம் வெளியில் ஃபுட் சாப்பிட்ணுன்னா நம்மலாம் டைரெக்டாக ஒரு ஹோட்டலோ இல்லை ரெஸ்டாரண்ட்டோ போய் அங்கே ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் இப்போலாம் நமக்கு ஏதாவது ஒரு அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்ணுன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அதை வீட்டுக்கே வர வச்சு சாப்பிடுவோம். இந்த ஆன்லைன் டெலிவரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிஸ்னஸ் மாடல் தான் க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸ் மாடல். ரீசன்ட் டைம்ஸில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிற ஒரு பிஸ்னஸ் மாடல் தான் இந்த க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸ் மாடல். ஒரு க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தவறாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு க்ளவுட் கிச்சனுங்கிறது ஒரு கமர்ஷியல் கிச்சன். அங்கே ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஆனால் அந்த ஃபுட்டை டைரெக்டாக கஸ்டமர்ஸ் வீட்டுக்கே போய் டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலி இது ஒரு வர்ச்சுவல் ரெஸ்டாரண்ட் இல்லை ஒரு கோஸ்ட் கிச்சன் கூட சொல்லலாம். ஒரு க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், எந்த மாதிரியான க்ளவுட் கிச்சன் மாடலை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். 3 டைப்ஸ் இருக்குது: ஸ்டாண்ட் அலோன் கிச்சன், மல்டி பிராண்ட் கிச்சன், அதுக்கப்புறம் வர்ச்சுவல் ரெஸ்டாரண்ட். நீங்கள் உங்கள் வீட்லேயே ஸ்மால் ஸ்கேலில் ஒரு க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் அலோன் கிச்சன் சூஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்கலி உங்கள் கிச்சனில் நீங்கள் வெறும் ஒரு 1 பிராண்டை ரன் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் ஸ்டாண்ட் அலோன் கிச்சன். இல்லை நீங்கள் ஒரு பெரிய ஸ்பேஸை ரெண்ட்டுக்கு எடுத்து லார்ஜ் ஸ்கேலில் ஒரு க்ளவுட் கிச்சன் ரன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மல்டி பிராண்ட் கிச்சன் ரன் பண்ண முடியும். ஸோ ஒரே கிச்சன் ஸ்பேஸில் மல்டிபிள் ஃபுட் பிராண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு டெவலப் பண்ணலாம். ஸோ அதுதான் மல்டி பிராண்ட் கிச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கொடுக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு ஆன்லைன் ஆடியன்ஸுக்கு செப்பரேட்டாக ஒரு வர்ச்சுவல் பிராண்டை நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வர்ச்சுவல் ரெஸ்டாரண்ட் மாதிரி உங்கள் க்ளவுட் கிச்சனை ரன் பண்ணலாம் உங்கள் ரெஸ்டாரண்ட்லேயே. ஸோ அதை தான் வர்ச்சுவல் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற பிஸ்னஸ் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எந்த மாடலை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். ரெண்டாவதாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் லொக்கேஷனை டிசைட் பண்ணுறது. ஸோ நீங்கள் உங்கள் வீட்லேயே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஓகே, உங்களுக்கு வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு செப்பரேட்டாக ஒரு ஸ்பேஸை ரெண்ட்டுக்கு எடுத்து ஒரு க்ளவுட் கிச்சனை ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் லொக்கேஷனை ரொம்ப வைஸாக சூஸ் பண்ணணும். சிட்டியோட ஹாட் ஹப்ஸ், ஏதாவது ஒரு ஐடி பார்க் பக்கத்துலேயோ இல்லை ஒரு பிஜி பக்கத்துலேயோ நீங்கள் உங்கள் க்ளவுட் கிச்சனை செட்டப் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் லொக்கேஷனை ரொம்ப வைஸாக சூஸ் பண்ணணும். மூணாவது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் மெனுவை டிசைட் பண்ணுறது. ஸோ உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் மெனு டிசைட் ஆகும். ஸோ நீங்கள் யூத்தை டார்கெட் பண்ண போகிறீங்களா இல்லை ஹோம் வைஃப்ஸை டார்கெட் பண்ண போகிறீங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மெனுவும் டிசைட் ஆகும். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ஃபுட்டில் ஸ்பெஷலைஸ் பண்ண போகிறீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் பிரியாணிஸ் இல்லை ஏதாவது ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் டெசர்ட்ஸ் இல்லை பேக்ட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஆஃபர் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிடணும். ஏன்னா அந்த மெனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்க போகிறீங்க, அப்புறம் என்னென்ன எக்யூப்மெண்ட் தேவை, அதெல்லாம் டிசைட் பண்ணப்படும். உங்களோட மெனுவை டிசைட் பண்ணிட்ட பிறகு அதுக்கு ஏற்ற மாதிரி எக்யூப்மெண்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது வரும். நீங்கள் ஹோம்லேயே ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலுமே அட்லீஸ்ட் ஒரு 3 பர்னர் ஸ்டவ் இருக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் கமர்ஷியல் ஸ்கேலில் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரியான கேஸ் ஸ்டவ், அதுக்கப்புறம் ஒரு கமர்ஷியல் சைஸ் ரெஃப்ரிஜிரேட்டர், அதுக்கு என்ன மாதிரி மிக்சர்ஸ், இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்க்ரீடியன்ஸை சப்ளை பண்ணுறதுக்கு குவாலிட்டி வெண்டர்ஸையும் ரெடியாக வச்சுக்கணும். ஏன்னா திடீர்னு ஒரு நாள் ஏதாவது இன்க்ரீடியன்ட் சப்ளை நின்று போச்சுன்னா அது ரொம்பவே உங்களோட பிஸ்னஸை பாதிக்கும். ஸோ அது 2 விஷயத்தை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். 5ஆவதாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நெசசரி லைசன்ஸை வாங்குறது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். ஸோ உங்கள் கம்பெனி ஒரு சோல் ப்ராப்ரைட்டர்ஷிப் இல்லை ஒரு எல்எல்பி இல்லை ஒரு ப்ரைவேட் லிமிடெட் மாதிரி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். நீங்கள் வீட்லேயே ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் சோல் ப்ராப்ரைட்டர்ஷிப் இல்லை எல்எல்பி தான் ஈஸியஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வாங்கணும். ஏன்னா இது ஒரு ஃபுட் பிஸ்னஸ்ங்கிறதுனால எஃப்எஸ்எஸ்ஏஐ லைசன்ஸ் கம்பல்சரி நீங்கள் வாங்கியே ஆகணும். நீங்கள் வீட்லேயே ஆரம்பிக்கிறதா இருந்தால் ஒரு பேசிக் லைசன்ஸே போதும். அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வெறும் 100 rupees தான். ஸோ ஃபஸ்ட்டு அந்த எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸை நீங்கள்
வாங்கிடுங்க. நீங்கள் ஒரு கமர்ஷியல் ஸ்கேலில் பண்ணுறதா இருந்தால் வேறு ஸ்டேட் இல்லை சென்ட்ரல் லைசன்ஸ் கூட வாங்கலாம். 3வது வந்து நீங்கள் கம்பல்சரி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்லைன் டெலிவரி ஆப்பில் நீங்கள் சப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கம்பல்சரி தேவை. ஸோ 6வது ஸ்டெப், இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்ட பிறகு நீங்கள் உங்களோட க்ளவுட் கிச்சனை ஏதாவது ஒரு ஆன்லைன் டெலிவரி ஆப் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறது. ஸோ பேசிக்கலி ஸ்விக்கி, சொமேட்டோ, ஸோ அவங்க அதுக்குன்னே ஒரு செப்பரேட் ப்ராசஸை வச்சுருக்காங்க. அவங்க கூட நீங்கள் பார்ட்னர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக நிறைய கஸ்டமர்ஸ்க்கு டெலிவர் பண்ண முடியும். ஸோ இந்த 2 ஆப்ஸுமே நிறைய ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணிங்கன்னா உங்களால் இனிஷியல் ஸ்டேஜஸில் ஈஸியாக நிறைய கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நம்ம ஒரு க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸை எப்படி ரன் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்த்தோம். இதே மாதிரி இன்னும் நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸை பார்க்க மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.